30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே 3க்கான ஹேர் பேக் வீடியோ இது. இந்த ஹேர் பேக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா செம்பருத்தி பூ, குப்பைமேனி தலை, மருதாணி தலை, கருவேப்பிலை தலை, கற்றாழை ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஜெல் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேர் பேக் வந்து நான் போட போகிறேன். ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் காசு போட்டு வாங்க கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நைட்டு ஃபுல்லாக நான் தலையில் எண்ணெய் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. ஸோ சொட்டை இருந்த இடத்துல எல்லாமே பேபி ஹேர் நல்லா வந்து வளர்ந்துருக்கு. ஹேர் பேக் கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஹேர் ஃபாலை குயிக்காக வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிட முடியும். பட் ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 1 மந்த்தாவது கண்டினியூவாக ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணால் தான் நல்ல வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஹேர் பேக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக எந்த ஒரு பொருளையுமே காசு கொடுத்து நான் வாங்குறது கிடையாது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி நீங்களும் நியூ பார்ன் மம்மிஸாக வந்து இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை முழிச்சிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு ஹேர் பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் அரைச்சி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க முழிச்சிட்டு இருக்கிறப்பவே ஹேருக்கு வந்து ஹேர் பேக் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்த டே 4 வீடியோவில் மீட் பண்ணலாம். தென் தேங்க்யூ, பை பாய்.